பண்ணியிருப்பாங்க. ஆனால் ப்ரொலாங் சர்வீஸ் கோடை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைமுக்கு அப்புறம், அதாவது எண்டு டைம், அதாவது இப்போ 99205 இருக்குன்னா இதுக்கு டைம் வந்து எது வரைக்கும் முடியுதோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க 50 மினிட்ஸாக கேல்குலேட் பண்ணுவாங்க. பட் அப்படி கேல்குலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படி கேல்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கூகுள்லேயே வந்து டேபிள் இருக்கும், சார்ட் இருக்கும். இப்போ வந்து என்ன டைமுக்கு எத்தனை யூனிட் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 99417 இருக்குது. இதுக்கு வந்து எந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நியூக்கு எந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்டாப்ளிஷ்க்கு எந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோ யூனிட் கொடுக்கணும் எப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கையில் வந்து கேல்குலேட் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ அந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிடி வந்து இதை பேஸ் பண்ணி மாறுது. எதை பேஸ் பண்ணி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ், ஆஃபீஸ் விசிட்டுக்கு, அதே மாதிரி ஹோமுக்கு, இன்பேஷண்ட்டுக்கு இப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி சிபிடிஸ் வந்து ப்ரொலாங் சர்வீஸ் சிபிடி கோட் மாறும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணியும் மாறும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அது என்னென்ன கோடு, நார்மலாக என்னென்ன கோடு, என்னென்ன ப்ரைமரி கோடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரொலாங் சர்வீஸ் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 99417. 99417ஓட ப்ரைமரி கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99205, 99215, 98003, 98007, 98011, 98015, 99245, 99345. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கோட் ஃபார் 99417. அதே மாதிரி 99418 இதோட ப்ரைமரி கோட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99223, 99233, 99236, 99255, 99306, 99310. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 99418ஓட ப்ரைமரி கோட். 99415 இதோட ப்ரைமரி கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99202 to 99205. அதே மாதிரி 99212 to 99215.